உண்மையான லவ்னா என்னன்னா இப்படி இருக்கணும்ப்பா, இது உண்மையான லவ்வே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு மூவ் ஆன் பண்ணாலும் நீ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம், நீ வா, நான் உன்னை வந்து தூக்கி விடுறோம் அப்படின்றத விட அவங்க பேரண்ட்ஸே இதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நீங்க அது பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப வைஃப் உங்க கூட இருந்திருப்பாங்க. நான் எதுக்கு இதை எடுத்து சொல்றேன்னா அவங்கள வேதனைப்பிக்கிறதுக்காக இல்ல, இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுங்கிறது. கண்டிப்பா. அப்புறம் நீங்க ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு புரியுறதா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்? அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க எங்கேயோ நல்லா இருக்காங்க, யூ லாஸ்ட் எவ்ரிதிங், வாட் இஸ் த பாயிண்ட்? அது ஒய்ஃபு அவங்க அப்பா இன்ஸ்பெக்டரா இருக்காரு, தன் பிள்ளைய ஏதாவது அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போயிடுவானு அதையும் பார்க்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. திடீர்னு அந்த தெருவில் வந்து என் பிள்ளை தான் வேணான்னு சொல்லிட்டாரு, நீ எதுக்கடா என் பிள்ளைய வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போயிடுவான்னு ஒரு பயத்திலே தான் மெயின், அது ஒரு காரணம், ரீசனாக வச்சு ஒன்றா போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பையன் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.